முட்டகிருஷ்ணன்கிறவர் வந்து ஒரு வழக்கறிஞருங்கிற முறையில், ஏன்னா இவர் என்ன பின்னணியில் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பழக முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு அஃபிடவிட் காவல்துறை தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தாய்லாந்தில் தலைமுறைவாக இருக்காரு, தெரிஞ்சும் அவங்க ஏன் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இல்லை, அவர் குற்ற பின்னணியில் இருக்கிறாருங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியாமல் இருக்காங்க. ஓகே, போலீஸ் ரெக்கார்டில் வந்து அவர் குற்ற பின்னணியில் இருப்பார். ஆனால் அவங்கள பொறுத்தவரையில் அவங்க ஒரு வழக்கறிஞர் அறிமுகமாயிருப்பாங்க. அவங்க யதார்த்தமாக பழகியிருக்கவும் பேசியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை, பேசினதையும் தாண்டி அவர் வந்து தப்பிக்கும் போது தெரிஞ்சோ தெரியாமலோ அடைக்கலம் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலும் காவல்துறை விசாரிச்சத செய்திகள் வருது இல்லையா? இல்லை, அது தெரிந்து அடைக்கலம் கொடுக்குறார்களா தெரியாமல் கொடுக்குறாங்களாங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் இயக்குனர் நெல்சனே வந்து காவல்துறையால் விசாரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஜெயிலர் மாதிரி ரஜினிகாந்த் வச்சு படம் எடுக்கிறாரு. அவருடைய சம்பளமே கோடிக்கணக்கான ரூபா வரக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் இயக்குனராக அவர் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருவர் வந்து குற்ற பின்னணி கொண்டவர்களோடு தொடர்பு இருந்துதான் ஒரு விஷயம் வந்து பெரிய பூதாகரமானா அடுத்து வேற ஏதாவது இஷ்யூ வந்தோன்னா அந்த இஷ்யூ மறந்துடுவாங்க முன்னாடி இருந்தது. அது மாதிரி தான் எதுவும் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தது, திடீர்னு இப்போ இந்த இயக்குனர் மனைவி அப்படிங்கிறதாலே மறுபடியும் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்து இல்லை, அதாவது போலீஸே வந்து இந்த மாதிரி விஷயத்தை கசியை விட்டுட்டு மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணை பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 23 பேர் வந்து இதுவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியிலிருந்தும் ஒரு நிர்வாகி வந்து அதில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஈடுபட்டிருக்கிறது தான் எல்லோருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா, தேடப்படும் குற்றவாளியான சம்பவ செந்தில், அவரோட கூட்டாளி மொட்டை கிருஷ்ணன், அவருக்கு வந்து பிரபல இயக்குனர், தமிழ் இயக்குனர் நெல்சன் அவருடைய மனைவி வந்து அடிக்கடி ஃபோன் பேசினதா இன்றைக்கு வந்து அவர் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க காவல்துறையினர். என்ன நடந்தது சார்? ரியல் எஸ்டேட்டில் வந்து புரோக்கர்களாக இருக்கிறவங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு விலைக்கு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஏரியாவில் ஒரு ஆள் வச்சுருப்பார். அந்த ஏரியாவிலேருந்து ஒரு ஆள் இன்னொருத்தனை கொண்டு போய் காட்டுவாங்க. நீங்கள் ஓனரை பார்க்குறதுக்குள்ளே ஒரு 20 பேர் நீங்கள் கிராஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். இது முறையாக தொழில் பண்ணுறவங்களுக்கே அந்த பிரச்சனை இருக்குன்னா, நிழல் உலக தாதாக்களாக ரியல் எஸ்டேட்டினுடைய தாதாக்கள் வந்து நிழல் உலக தாதாக்களாக பல அக்யூஸ்டுகள் இதற்குள்ளே இந்த வழக்குக்குள்ளே. இப்போ வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் பொன்னேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 சின்ன கிராமத்தில் போய் ஒரு 150 கோடி இடத்த வந்து அட்டைய போடுறாங்க. ஒரு சோப்பு நிறுவனத்துக்கான ஒரு இடமா அதை மாற்றுறாங்க. இவங்க இந்த இடத்த ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு 10 கோடி ரூபா அதில் பங்கு கொடு அப்படின்னு போய் அந்த இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ரவுடி போய் வந்து அந்த இடத்துல நிற்கிறான். அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு இந்த கேங்ஸ்டரோட குரூப்பில் ஒவ்வொன்றுக்குள்ளேயுமே சொந்தமாக துப்பாக்கி வச்சுருக்கிறது, பொது இடத்துல வச்சு மிரட்டுறது என்று ஒரு பெரிய ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கேங் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த வழக்கு இது வந்து முழுக்க என்னென்னா, ரியல் எஸ்டேட்டு தகராறுக்குள்ளே நடந்த ஒரு கொலையை ஒரு அரசியல் சாயமாக மாற்றுறாங்க. ஒருத்தர், அதாவது இந்திய சமூகத்தில் வந்து நம்ம வந்து எல்லா மனிதனையுமே சாதியாக பார்க்கிறது அப்படின்னு ஒரு உளவியல் சிக்கல் எல்லாத்துக்குமே இருக்குது. என்ன ஆளுக அப்படின்னு மறைமுகமாக கேட்கிற ஒரு வழக்கம் ஏற்கனவே இருக்குது. அப்போ ஒரு ஏற்கனவே நாடறிந்த ஒருவராக அல்லது வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து திடீரென்று ஒரு மாலை பொழுதில் வந்து வெட்டி சாய்க்கப்படுகிற போது முதல் கட்டமாக சரணடைந்த குற்றவாளிகள் என்று காவல்துறையால் தெரிவிக்கப்பட்டவர்களில் இது வந்து முழுக்க வந்து நாங்கள் வந்து ஆற்காடு சுரேஷுடைய கொலைக்கு வந்து பழி வாங்குவதற்காக தான் நாங்கள் இந்த செஞ்சோம் அப்படிங்கிற முதல் கட்டம் பொன்னைப்பால், அவருடைய தம்பி திருவேங்கடா, இந்த மாதிரியான ஒரு சரணடைஞ்சாங்க. அப்போ உடனடியாக என்ன சொன்னாங்க, இது உண்மை குற்றவாளிகள் கிடையாது, சரணடைந்தவர்கள் வந்து கூலிப்படையாக இருக்கலாம், ஏவியவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வியை முதல்ல கேட்டாங்க. தொடர்ச்சியாக வந்து வேறு கோணங்களில் காவல்துறை வந்து இந்த வழக்கு அளவுக்கு இவ்வளவு புலனாய்வு செய்த வழக்கு வேறு இருக்குமாங்கிற அளவுக்கு ரொம்ப தீவிரமான தேடுதல் வேட்டையில் அடுத்தடுத்து மலர்கொடி, பொற்கொடி, வரிசையாக வழக்கறிஞர்கள், சம்பவ செந்தில் என்று வரிசையாக சீசிங் ராஜா, இப்படி தொடர்ச்சியாக பல பேர் கைது செய்யப்படுறாங்க. இதில் நடுவில் ஒரு என்கவுண்டர் வேற நடந்துருச்சு. இப்போ இதனுடைய வலைப்பின்னல் இதுவாக இருக்குமோ, இந்த காரணமாக இருக்குமோ அப்படிங்கிறப்ப கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வ கட்சி கூட்டம் கேள்விப்பட்டிருமோ, அனைத்து கட்சியிலையும் ரவுடி இருக்கிறாங்கிறதுக்கான விஷயமே அதனை கட்சியில் மாநில பொறுப்பில் இந்த கட்சின்னு கிடையாது. திடீர்னு புளியந்தோப்பில் வந்து கஞ்சா அஞ்சலின்னு ஒரு பெண்ணை வந்து கைது செய்கிறாங்க. அது என்னடான்னு பார்த்தா பாஜக மாவட்ட மகளிர் அணியில் இருக்காங்க. சரி, என்னடா பாஜகவில் தான் ரவுடிகளை வந்து ஏற்கனவே கட்சியில் சேர்த்தாங்க, குற்றச்சாட்டு இருக்குது, 400க்கும் மேற்பட்ட ரவுடிகளை சேர்த்தாங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜனே கூட சமூக விரோதியில் சேர்க்கலாமான்னு சுய விமர்சனம், கட்சி குறித்து உட்கட்சி விமர்சனம் கூட பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் காங்கிரஸ் கட்சியில்
அஸ்வத்தாமன் ஒருத்தர் வந்து ஒரு மாநில அளவில் பொறுப்பில் இருந்தாருங்கிறாங்க. அதை விட கொடுமை என்னென்னா, அந்த முக்கியமான இந்த கொலை குற்றத்துக்கு உடந்தையாக இருந்த ஒரு முக்கியமான ஒருவர் அஞ்சலி செலுத்துவதற்கே போயிருக்கான். யார் கூட? நம்ம ஜி.கே. வாசன் கூட வந்து மரணமாகி தமாக பிரமுகர் ஹரிஹரன்கிறவர் போயிருக்கிறார். இப்போ ஒவ்வொரு கோணமாக பார்க்கிற போது பல தகராறுகள் இதற்குள்ளே பல வகையான பகை இருந்திருக்கிறது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தோட்டம் சேகர் அந்த அவருடைய கொலைக்கு பின்னாடி இருந்த பின்னணி, அப்போ இதற்கு யாரெல்லாம் வந்து திட்டமிட்டார்கள், யாரெல்லாம் இதற்கான வாகனங்கள் வழங்கினாங்க, எப்படி தாக்குவதற்கான முன்திட்டம் எப்படி பண்ணாங்க, அவர் வந்து தேர்தல் காலத்தில் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து துப்பாக்கியை வந்து திரும்ப ஒப்படைத்திருந்தார் அப்படிங்கிறத அவர் வீடு கட்டும் போது சாயங்காலம் இங்கே தான் பார்வையிட வருவார். அப்படிங்கிறப்ப ஒரு மாத காலம் வந்து இவரை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஸ்கெட்சு போட்டு ஒரு உணவு டெலிவரி பண்ணுறது மாதிரியான தோற்றத்துலலாம் வந்து இவ்வளவு திட்டமிட்டு அந்த வேலையை செய்திருக்கிறாங்க. மிக தீவிரமான விசாரணை, ஏறத்தாழ 23 பேர் கைது செய்யப்பட்டதில் எல்லாருடைய ஃபோன் ரெக்கார்டும் வந்து அதுக்குள்ளே தேடும்போது எதிர்பாராத விதமாக தமிழினுடைய ஒரு முன்னணி இயக்குனருடைய மனைவி வந்து அந்த மொட்டகிருஷ்ணன்கிட்ட பேசினாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, நம்ம வழக்கமாக வந்து ஏதாவது ஒரு குற்ற பின்னணி உடையவர்களை காவல்துறை கைது செய்தால் அது ஜாமீன் எடுக்கிறதுக்கோ அந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்கிறதுக்கோ நிரபராதின்னு சொல்கிறதுக்கோ வழக்கறிஞர்கள் வருவாங்க. வழக்கறிஞர்கள் பூராமே ரவுடிகளாக இருக்கிற வழக்காக இது இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் இவங்ககிட்ட போய் ஒரு குற்றவாளியை வந்து நம்ம மீட்பதற்காக வேண்டி நம்ம போய் வந்து வாய்தாக்கு 10,000 கொடுங்க, 5,000 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்கன்னு நம்ம கேட்குறதுக்கு பதிலாக சில பல கோடிகளை வந்து நம்மளே சம்பாரிச்சிடலாம் போல இருக்கே, நம்மளே ரவுடியாக மாறிடலாம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞர்களே இதில் களத்தில் புகுந்துருக்காங்கிறதுலாம் ரொம்ப அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக. அப்போ வந்து என்னென்னா, போலீஸும் திருடனும் வேறு வேறு ஆளாக இருந்தால் தான் பிடிக்க முடியும். பகலில் வந்து ஒரு போலீஸாக இருப்பாருங்க, நைட்டில் போய் திருடிட்டு வருவாங்க. அப்படின்னா நீங்கள் யாரை கைது செய்வீங்க, யார்கிட்ட புகார் கொடுப்பீங்கன்னு அந்த மாதிரி வழக்கறிஞர்களே குற்ற பின்னணி உடையவர்களாக இருக்கிறாங்க. சம்பவம் செந்தில்னு சொல்கிறாங்க. அவர் வெளிநாட்டில் இருப்பார், திடீர்னு வந்து வருவார், சில விஷயங்களை செஞ்சுட்டு. இப்போ கூலிப்படைகளை வந்து அங்கங்கே எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, கூலிப்படைகளில் கொலை செய்கிறது ஒரு குரூப்பாகவும் சரணடைகிறது இன்னொரு குரூப்பாகவும் செய்வாங்க. இதில் அப்போ இவருடைய தொழில் என்னென்னா அடுத்தடுத்த கொலைக்கு போயிட்டே இருப்பார் இந்த கூலிப்படையாக இருக்கிறவர். இந்த சரணடைகிறது அப்படிங்கிற குரூப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கமாக அவங்க போய் சிறையில் இருக்கிறதுக்கு இவ்வளோ பணம், இப்படி ஒரு திட்டமிடலாம் நடக்குது. அப்படிங்கிறப்ப பெரிய அளவில் வந்து குற்ற பின்னணி கொண்டவர்கள் அப்படிங்கிறது இப்போ அதாவது சென்னை மாதிரியான ஊர்களில் ஒரு கிரவுண்டு இடம் வந்து இது வந்து 10 கோடி ரூபாங்க, இது 15 கோடி ரூபா அப்படிங்கிறப்ப ஒரு சிறிய நிலம் வச்சிருக்கிறவன் ஒரு எனக்கு தெரிந்த ஈசிஆர் ரோட்டில் சுமார் குடிசையை போட்டு கொஞ்ச நாள் குடியிருந்து ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி அது அப்படியே படிப்படியாக கொஞ்சம் ஜங்கலை வச்சு கட்டிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஐடி கம்பெனிலாம் உள்ளே வரும்போது அந்த இடம்லாம் தேவைப்படுது, பெரிய நிறுவனங்கள் வந்து கட்டுமானத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அதற்கான டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிரியேட் பண்ணி பல கோடிக்கு வந்து பல பேர் விற்றுருக்காங்க. அதில் கிடைத்த பணத்தை வைத்து கொண்டு வேறு சில இடங்களில் வீடு கட்டி குடியிருக்கிறவங்களெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ எல்லா இடங்களிலேயுமே இந்த நிலம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இடம் வந்து கிராமத்திலேயே இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஸ்கொயர் ஃபீட்லாம் பெரிய அளவில் போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். திடீர்னு நேஷனல் ஹைவேஸ் வந்துடும், விவசாயத்தை கைவிட்டதாக இருக்கும், திடீர்னு பார்த்தா கொடியாக பறக்கும். நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தான் இப்போ கோடி சொன்னாங்க. ஆமாம், அப்படிங்கிற ஒரு இடம் வருது இல்லையா? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஊருக்கு வந்து ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு ஓராத்தூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் வந்து ஒரு 150 கோடி இடத்த ஒருத்தர் ஆக்கிரமிக்கிறாரு. இப்போ அதில் போய் நம்ம பங்கு கேட்டோம்னா மிரட்டினோம்னா நமக்கு 10 கோடி ரூபா கிடைக்கணுங்கிறப்ப இதை வந்து ஒரு அரசியலை வந்து ஒரு வெளியில் வந்து ஒரு போர்வையாக காட்டிக்கொண்டு இந்த வேலையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இதில் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து தெரிந்து வந்து மொட்டகிருஷ்ணன்கிறவர் வந்து ஒரு வழக்கறிஞருங்கிற முறையில், ஏன்னா இவர் என்ன பின்னணியில் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பழக முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு அஃபிடவிட் காவல்துறை தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தாய்லாந்தில் தலைமுறையாக இருக்கார், அந்த வழக்கு வந்து வெளிப்படையாக அவர் பேர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா, மொட்டகிருஷ்ணன், தெரிஞ்சும் அவங்க ஏன் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இல்லை, அவர் குற்ற பின்னணியில் இருக்கிறாருங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியாமல் இருக்க. ஓகே, போலீஸ் ரெக்கார்டில் வந்து அவர் குற்ற பின்னணியில் இருப்பார். ஆனால் அவங்கள பொறுத்தவரையில் அவங்க ஒரு வழக்கறிஞர் அறிமுகமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் அஃபிடவிட் வாங்கணும் அப்படின்னு ஒரு வழக்கறிஞரை போய் பார்ப்பீங்க, அவர் என்ன பின்னணியில் இருக்காருன்னு தெரிஞ்சா நீங்கள் கையில் தூக்கிட்டு வருவீங்க, அது தெரியாது உங்களுக்கு. அப்போ யாருக்கு என்னென்ன பின்புலம் இருக்கிறது, அவங்க பின்னாடி யார் இருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் சக்தி இருக்குது, அதுக்கு பின்னாடி என்ன ரவுடிசம் இருக்குது, அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் குற்ற பின்னணி இருக்குது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு தான் ஒருத்தர்கிட்ட பழகணும் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம்னா அப்படிலாம் பழகவே முடியாது.
அதனால அதற்கான சாத்தியங்கள் இல்லை. அந்த குற்ற பின்னணி கொண்டவரோடு இவங்க உரையாடியதில் எல்லா ரெக்கார்டுமே அவங்க எடுத்துருவாங்க. போலீஸை பொறுத்தவரையில் என்ன பேசுனாங்கிற ரெக்கார்டு வரைக்கும் அது வரும். அதனால ஏதோ ஒரு வழக்கறிஞர் என்கிற அடிப்படையில் அவங்க பேசியிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிறவர்கிட்ட பேசுறாங்கிறத நம்ம வந்து மிகைப்படுத்தி பேசுறோம். ஒரு வாட்ஸ்அப் காலில் நம்ம வந்து அமெரிக்காவில் இருக்கிறவர் கனடாவில் இருக்கிறவர்கிட்ட வந்து சாதாரணமாக பேசுகிறோம். அப்போ வந்து இன்னைக்கு வந்து அது ஒரு காலத்தில் வந்து பெரிய ஒரு ஆச்சரியமான ஐஎஸ்டி காலுக்காக வந்து வெயிட் பண்ணி பேசின காலகட்டத்தில் நம்ம இல்லை. அதனால் ஃபேஸ்புக்கில் இருந்தே கூட கால் பண்ணுறாங்க, பல பேர் வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணுறாங்க. அதனால் அவங்க யதார்த்தமாக பழகியிருக்கவும் பேசியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை பேசினதை தாண்டி அவர் வந்து தப்பிக்கும் போது ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ அடைக்கலம் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலையும் காவல்துறை விசாரிச்சத செய்திகள் வருது இல்லையா? இல்லை அது தெரிந்து அடைக்கலம் கொடுக்குறார்களா தெரியாமல் கொடுக்குறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சில பேர் வந்து உதவின்னு வந்து கேட்பாங்க. இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து உங்கள் அலுவலகத்தில் நான் இன்றைக்கி இரவு தங்கிக்கிறேன், எனக்கு வந்து கரண்ட் இல்லை, எனக்கு வந்து அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுங்க, நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் தங்க வைப்பீங்க. அவர் போலீஸால் தேட போடுறவராக இருந்தாருன்னா காலையில் விடியும் போது பிடிச்சாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் அடைக்கலம் கொடுத்த வழக்கில் நீங்கள் உள்ள வந்துடுவீங்க. அப்படி நிறைய பேர் மாட்டிருக்காங்க. அப்படி மாட்டிருக்காங்க. அப்போ அந்த மனிதாயமான உதவின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் தங்குறீங்கன்னா ஆதார் கார்டு இதெல்லாம் இப்போ தானே கேட்குறாங்க. முன்னாடிலாம் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. யார் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்போ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் ஒரு தங்க வச்சிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பின்னணி இருக்குது அப்படிங்கிறத வந்து சேர்க்கும் போது அது வழக்கில் தீவிரமான மாதிரி கொலை வழக்குகளில், முக்கியமான குற்ற பின்னணி கொண்ட வழக்குகளில் வரும்போது இந்த மாதிரி சிக்கல்களை வந்து சாமானியர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இருக்குது. இன்னொரு பக்கம் இயக்குனர் நெல்சனே வந்து காவல்துறையால் விசாரிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தியிலும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? இல்லை இப்போ இந்த மொட்டை கிருஷ்ணன் சொல்லக்கூடியவர் ஒருவேளை ரியல் எஸ்டேட் சார்ந்தவராக இருக்கிறாருன்னு வச்சுங்க. ஒரு இடம் வாங்கணும், ஒருத்தர் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறாங்க. அவர் வந்து ஒரு அண்ணா நகரில் வந்து இத்தனை கிரவுண்ட் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவருக்கு வந்து நான் கூட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க. நீ என்ன செய்ய முடியும்? நீங்கள் மீடியேட்டர் புரோக்கர் மாதிரி அப்படி இருக்கும்ல. நிறையா பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கான்டாக்ட் லெவல் வந்து பல கோடி ரூபா வந்து இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் வாங்குறாங்க. அதுக்கு என்ன பின்னணி இருக்குது அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? என்ன பின்னணியில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான பழக்கங்கள் இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. ஏன்னா குற்ற பின்னணியோட தொடர்புடையவர்களாக இவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி. ஏன்னா நாடறிந்த சினிமா கலைஞர்கள் பல கோடி ரூபா அவர் வந்து ஒரு வெற்றிப்பட இயக்குனர். அவர் ஜெயிலர் மாதிரி ரஜினிகாந்த் வச்சு படம் எடுக்கிறாரு. சன் பிக்சர்ஸில் வந்து அந்த படத்தை வெளியிடறாங்க. பெரிய நிறுவனம் சார்ந்தவராக அவர் இருக்கும் பட்சத்தில் அவருடைய சம்பளமே கோடிக்கணக்கான ரூபா வரக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் இயக்குனராக அவர் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருவர் வந்து குற்ற பின்னணி கொண்டவர்களோடு தொடர்பு இருந்து தான் வந்து அந்த வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் வந்து ரொம்ப இல்லை. இந்த மாதிரி செய்திகள் ஒரு நெகட்டிவ் இமேஜ் அவர் உருவாக்கும் இல்லையா? அது திரைத்துறையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இல்லை. அப்படி ஒரு இமேஜ் வந்தாலும் மக்களுக்கு அந்த வித்தியாசம். ஏன்னா வந்து அவங்க வந்து ஏன்னா தன்னை பிரபலமாக காட்டிக்கொள்ள மாட்டாங்க. குற்றப்பின்னணி உடையவங்க என்ன செய்வாங்கன்னா வெளியில் வந்து தன்னுடைய முகத்தை வந்து காட்டிக்கொள்ள விரும்ப மாட்டாங்க. அதனால் கலைஞர்களாக இருக்கிறவங்க, சினிமா இயக்குனர் இருக்கவங்க, அவங்க ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றாங்க, பொதுவெளிக்கு வர்றாங்க, முடிந்து வந்து எங்கேயாவது மறைந்திருக்க வேண்டிய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறவங்க இல்லை. அதனால் மக்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் எல்லாரையும் விசாரிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வழக்கில் அவங்க சேர்க்கப்படுறாங்க. அவ்வளோ பொதுவாகவே ஒரு விஷயம் வந்து பெரிய பூதாகரமானா அடுத்து வேறு ஏதாவது இஷ்யூ வந்தோன்னா அந்த இஷ்யூ மறந்துடுவாங்க. முன்னாடி இருந்தது அது மாதிரி தான் எதுவும் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தது, திடீர்னு இப்போ இந்த இயக்குனர் மனைவி அப்படிங்கிறதாலே மறுபடியும் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்து இல்லை. அதாவது போலீஸே வந்து இந்த மாதிரி விஷயத்தை கசியை விட்டுட்டு யாரை ட்ராக் பண்ணுறாங்க, யாரை தேடிட்டு இருக்காங்கிறத கொஞ்ச நேரம் ஏமாத்துறதுக்கும் ஒரு வழக்கு வந்து தொய்வடைஞ்சது மாதிரியான தோற்றத்தை சில உருவாக்கி டக்குன்னு ஆளை தூக்குவாங்க. எல்லாத்தையுமே நமக்கு அப்டேட் பண்ணணும், எல்லார்ட்டையுமே வந்து சொல்லிடணும் கண்டிப்பாக அப்படிங்கிற இடத்துல வந்து காவல்துறை இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் யாராவது ஒருத்தர் மேலே வந்து காவல்துறை ஃபாலோ பண்ணுதுன்னு ஒரு செய்தி போட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நமக்கு தெரியாத இன்னொரு ஆளை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் நிச்சயமாக உண்மை குற்றவாளிகளை வந்து நெருங்கிட்டாங்கிறது தான் அதில் 90% சரியான திசையில் தான் போகுது. ஏன்னா இவ்வளவு பேரை விசாரிக்கிறாங்க, இவ்வளவு பேர் பின்னணியை வந்து இன்னென்ன காரணங்களுக்காக இது இருக்குமோங்கிற கோணத்தில் வந்து பல பேரை விசாரிக்கிறாங்க. அப்புறம் அரசியல் பின்னணி கொண்டவர்களை வந்து தவிர்க்காம இப்போ திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. காங்கிரஸ் பிரமுகராக இருப்பவரை வந்து பொலிட்டிக்கலாக வந்து அவர் தப்பிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பையும் காவல்துறை தரல. நீ காங்கிரஸ் கட்சியில் இரு, திமுகவிலே இரு, விசாரணைன்னு வரும்போது யாராக இருந்தாலும் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த விஷயத்தில் வந்து அரசு யாரையும் வந்து பாதுகாக்கவோ யாருக்கும் பரிந்துரைக்கவோ குற்ற பின்னணி கொண்டவர்களை பாதுகாக்கிற எந்த முயற்சியுமே காவல்துறையிட்ட இல்லை. அதனால் வெளிப்படையான நேர்மையான ஒரு விசாரணை தான் அதில் இருக்குது. சிபிஐ விசாரணையெல்லாம் வேணும்னு தொடக்கத்தில் கேட்டாங்க. ராமஜெயம் வழக்கை கூட சிபிஐ தான் விசாரிச்சிச்சு. அதெல்லாம் இன்னும் முடிவுக்கே வரலை. எல்லாமே வந்து விசாரணை அதிகாரிகள் தான். அவங்க நேர்மையாக இருந்தால் தான் விசாரணை நேர்மையாக இருக்கும். அதனால் மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை நிறுவனங்கள் வந்து விசாரிச்சிட்டா மட்டுமே வந்து மத்திய புலனாய்வு விசாரிச்சிட்டாலே எல்லாமே சரியாயிருங்கிறது ஒரு நம்பிக்கை. கூடுதலாக பெரிய அதிகாரி தப்பு பண்ண மாட்டாருன்னு சொல்கிற நம்ம ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? கலெக்டர் போய் சொல்ல மாட்டாருன்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய அதிகாரிகள் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உளவியல் சிக்கல் தான் அது. மற்றபடி மிகச் சரியான பாதையில் தான் விசாரணை சென்று. நீங்கள் சொன்ன மாதிரி ராமஜெயம் வழக்கை வந்து ஒப்பிட்டு சொன்னீங்க.
ராமஜெயம் வழக்கே பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. இப்போ திமுக ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இன்னுமே வந்து இவங்க நினைச்சிருந்தா, உறுதியாக நினைச்சிருந்தா யார் குற்றவாளின்னு நிறுத்திருக்கலாம். ஆனால் ஏன் வந்து தாமதப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி திமுகவினரே எழுப்புறாங்க. அது மாதிரி இந்த வழக்குமே வந்து தோய்வடைஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது அப்படி நம்ம சொல்ல முடியாது. சில வழக்குகளுக்கு வந்து தடயங்கள் இல்லாமலும் போயிடும். எல்லா வழக்குலையுமே ஆதாரம் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம கைது செய்யப்படுறவங்க எல்லாருமே உண்மை குற்றவாளியாங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் பல வழக்குகளுடைய உதாரணங்களே இருக்குது. இப்போ நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதிங்கிற பெண்ணு பட்டப்பகலில் கொல்லப்பட்ட போது யாரோ ஒருத்தன் சிசிடிவி கேமராவில் குதிச்சு ஓடுனான்னு சொன்னாங்க. கடைசியில் அவன் கரண்ட் கம்பியை பிடிச்சி செத்து போயிட்டான், ஷாக்கில் செத்து போயிட்டாங்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே அவன் தான் குற்றவாளியா அல்லது வேற யாராவது வந்து அதற்கு பின்னாடி இருந்தாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் அதற்குள்ள வருது. அதனால காவல்துறை வந்து அவர்களுடைய பார்வையில் தீவிரமாக விசாரிக்கிறாங்க. அப்படிதான் அதை எடுத்துக்கிறோம். அதனால வந்து நம்ம வந்து உறுதிப்பட எதையுமே நம்ம சொல்ல முடியாது. அதனால நிச்சயமாக இவ்வளவு விசாரணை வளையத்துக்குள்ள வருகிற போது உண்மைக்கு மிக நெருக்கமாகத்தான் இந்த விசாரணை இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வருது. பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். இந்த வழக்கு தொடர்பாக நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.